வாக்குத்தத்தம் உன்னுடையது. மனிதனுடைய வார்த்தை பட்டயத்தை போல் குத்தும். அதனால் காயப்பட்டு வேதனையோடு இருக்கும் மக்கள் ஏராளம் உண்டு. ஒருவர் சொன்ன வார்த்தையை மறக்க முடியாமல் மன அழுத்தத்துக்குள் போனவர்கள் கூட உண்டு. ஒரு சிலர் தாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது, அது மற்றவர்களை எப்படி காயப்படுத்தும் என்று கூட யோசிக்காமல் மனதில் தோன்றினபடி பேசிவிட்டு நான் அப்படி சொல்லவில்லை என்று அதற்கு விளக்கம் கொடுக்கின்றனர். உலகத்தில் ஒருவருடைய வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்குமானால் அதுதான் இயேசுவின் வார்த்தை. மனிதனின் வார்த்தையால் தர முடியாத சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், தைரியம் எல்லாமே இயேசுவின் வார்த்தையால் கிடைக்கிறது. அப்படியானால் அந்த வார்த்தையை எங்கே கேட்பது என்று யோசிக்கிறாயா? அவர் நம்மோடு பேசுவதை கேட்க வேண்டுமானால் அதற்கு நீ வேதத்தை வாசிக்க வேண்டும், வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நீ மற்றவர்களிடம் பேச வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் உன்னை மட்டுமல்ல, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தரும். அந்த கடவுளின் வார்த்தை இனிமையானது, அது மதுரமானது. ஆகவே உன் வாழ்வில் நீ ஆண்டவரின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் வாசித்து அதை கைக்கொண்டு நட. என் வார்த்தை உன்னை வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும். இன்றும் நீ சமாதானத்தை காண்பாய். ஆதார வசனம்: உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். சங்கீதம் 119:103.